Today is my birthday. இன்னைக்கு எனக்கு பர்த்டே, எனக்கு இப்படிலாம் சொல்லவே கூடாது. சரி சரி. கேட்டத்தில் இருக்கிற வாட்ச்மேன் மாதிரியே இருக்கு. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகாஸ் டிலைட். டுடே இஸ் மை பர்த்டே. ஸோ மார்னிங்கே எழுந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு பால் காய்ச்சிட்ருக்கேன் டீ போடுறதுக்கு. ஸோ இன்னைக்கு என்னோடய பர்த்டே விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடய பர்த்டே இன்னைக்கு எப்படி போகுது அப்படின்னு எல்லோரும் எனக்கு விஷ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெடி ஆகிட்டு என்னோட இன்லாஸ் கிட்ட ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு இப்ப கிளம்ப போறேன். ஹஸ்பண்ட் சடனா வந்துட்டு 2 பிளேஸ் கொடுத்து ஒன்னு செலக்ட் பண்ண சொல்லிருந்தாங்க. சோ நான் இப்ப போற பிளேஸ் வந்து நான் தான் சூஸ் பண்ணிருந்தேன். சுத்தமா இந்த டே வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாம தான் வந்து கிளம்புனேன். வியர் பண்ணி இந்த அவுட்ஃபிட் கூட சடனா வந்து பிளான் பண்ணதுதான். கரெக்டா வந்து பாப்பாக்கு எனக்கு அவங்களுக்கு 3 பேருக்கும் மேட்சா வந்துட்டு அமைஞ்சிருச்சு. இந்த மாதிரி சடன் பிளான்ஸ் கூட நல்லா தான் இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா. எங்க போறோம்? ஸோ பாப்பாக்கு வந்து டைப்பர் வந்து தீந்து போச்சு. பாப்பாக்கு டைப்பர் வாங்க போயிருக்காங்க எங்க அப்பா. டைப்பர் வந்துருச்சு. பாத்தீங்களா, நான் எப்பவுமே கெஸ் பண்ண கரெக்டா தான் இருக்கும். 2 பிளேஸ் கொடுத்தாங்கங்க. நான் தான் செலக்ட் பண்ணேன் ஒரு பிளேஸை. அவங்க சொல்லியிருந்த பிளேஸ்க்கு போயிருந்தோம்னா மலையில தான் நனையணும். ஏன்னா இங்க இப்பவே ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தேனிலே. பார்த்துட்டு போறாங்க. யாரு அது லூஸ் மாதிரி பேசிட்டு? என்னதுப்பா, இன்னைக்கு எனக்கு பர்த்டே, எனக்கு இப்படிலாம் சொல்லவே கூடாது. சரி சரி, நாளைக்கு சொல்லிக்கலாம். நாளைக்கு சொல்லிக்கோங்க. என்னாச்சு? இன்னும் சாப்பிடவே இல்லை 2 பேரும். அங்க போய் தான் பிரேக்ஃபாஸ்ட். அப்ப எப்படி சிரிப்பா? அப்பா சிரிப்பு. ரொம்ப நேரமா பெருமையா சொல்லிட்டு இருந்தேன், இல்ல நான் தான் செலக்ட் பண்ணேன் இந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கதான் இப்ப வந்திருக்கோம், டைகூன் ரிசார்ட். இது எங்க இருக்கு அப்படின்னா ஆண்டிப்பட்டிக்கு போற வழியில இருக்கு. எனக்கு எக்ஸாக்ட் லொகேஷன் எனக்கு சொல்ல தெரியல, பட் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அட்ரஸ் எல்லாமே கொடுக்குறேன். இந்த ரிசார்ட் பத்தி ரிவ்யூ ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோஸை கண்டினியூஸா பாருங்க. ஸோ தட் ஃபியூச்சர்ல உங்களுக்கு பிளான்ஸ் இருந்துச்சுன்னா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரிசப்ஷன்ல நம்ம செக்இன் ஆகிட்டு உள்ள போற பேத்வே வந்து நமக்கு இப்படிதான் இருக்கும். 2 பக்கமும் ட்ரீஸோட ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கே. வந்துட்டு நம்ம எத்தனை மெம்பர்ஸ் போறோமோ அதை பொறுத்து காட்டேஜஸ் வந்து இங்க அவைலபிள் இருக்கு. நமக்கு பிடிச்ச காட்டேஜ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். நாங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண காட்டேஜ் வந்து இதுதான். இது நேம் வந்து எலக்ட்ரஸ்.
இந்த காட்டேஜோட குயிக் ரூம் டூர் வந்து பார்த்தலாம். என்டர் ஆனதுமே வந்து ரைட் சைட்ல ஒரு கிங் சைஸ் பெட், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு டீபாய், எல்லா ரூம்ஸ்லயும் இருக்கிற மாதிரி ஏசி டிவி அது எல்லாமே வந்து இருக்கு. அதுக்குள்ள அப்படி ஸ்ட்ரைட்டா ஒரு ஸ்கிரீன் இருக்குல்ல, அது உள்ள போனோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி இருக்கு வித் ரெஸ்ட் ரூமோட. சோ அவ்வளவுதான், ஒரு சிம்பிளான ஒரு ரூம் தான் இது. நாங்க எங்களுக்கு இந்த ரூம் தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். பட் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பாப்பாவை வச்சுட்டு கண்டிப்பா அது செட் ஆகாதோ அப்படின்னு தோணுச்சு. அதனால நாங்க வேற ஒரு ரூம்க்கு வந்துட்டு நாங்க ஷிஃப்ட் ஆனோம். சோ அதுவுமே நாங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. ரூம் தான். ஒன் டே ஸ்டே. ஈவினிங் வந்து நாங்கள் செக் அவுட் ஆகிடுவோம். 30க்கு மேலே ஆகுது, இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. பாப்பா வெறும் பால் மட்டும் குடிச்சிட்டு அப்படியே சுற்றிட்டு இருக்காங்க. போய் சாப்பிட போகிறோம் நம்ம. அந்த ரிசார்ட்ல முன்னாடியே ரெஸ்டாரண்ட் இருக்கு, வாக்கபிள்லயே நம்ம வந்துடலாம். ஸோ நாங்க போயிருந்தப்போ யாருமே சாப்பிட வரல. அங்க மொத்தமே வந்துட்டு ஒரு 5 ஃபேமிலி அந்த மாதிரி தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்ததா சொன்னாங்க. அங்க போயிருந்த டைம் வந்து நாங்க மட்டும்தான் இருந்தோம். எங்களுக்கு மெனி டிஃபன் காம்ப்ளிமெண்டரியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்க புக் பண்ணியிருந்தப்போவே. பட் அங்க போய் நாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேயபிள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் எங்களுக்கு வந்து அந்த இடத்துல இருந்துச்சு. பட் நாங்க அதை பெருசா இஷ்யூ ஆக்கல, நாங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஹலோ, எங்க போகணும்? எங்க வெளியில போகணுமா? பூவா சாப்பிட்டு போலாம். ஓகே, வேணுமா? பூவா சாப்பிடணும்ல. பூவா சாப்பிட்டு போலாம். என்ன தெரியுது? யார் பார்க்குற? என்ன தெரியுது? என்னது? போலாம், பூவா சாப்பிட்டு. பூவா வந்துருச்சு, பா வாங்க வாங்க வாங்க. பிரேக்ஃபாஸ்ட் டேஸ்ட்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு லைட்டா வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இருந்த மாதிரி இருந்துச்சு டிராவல்னால. இந்த டைம்ல நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், நல்ல ஃபீல் இருக்கும் கொஞ்சம் பெட்டரா. அதனால கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்க ரூம் வந்து காட்டேஜ் சேஞ்ச் பண்ணோம்னு சொன்னேன்ல, ஸோ அதுக்கு தான் வந்து இப்ப ஷிஃப்ட் ஆக போறோம். இது வந்து நாங்க ஆல்ரெடி வந்து சூஸ் பண்ணியிருந்த விட கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. பாப்பா ஓடி விளையாடுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால நாங்க இங்க வந்து ஷிஃப்ட் ஆயிட்டோம். ஸோ ரிஃப்ரெஷ்மெண்ட் ரூம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போன உடனே ஒரு பெட்டு நான் உங்களுக்கு அதில் வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அந்த மாதிரி இருக்கிறது வந்து ரிஃப்ரெஷ்மெண்ட். அதுக்கப்புறம் நார்மல் ரேஞ்சில் இருக்கிற ஒரு ரூமு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் நம்ம இருக்கிறது, ஒரு மீடியமான சைஸு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ குயிக்காக வந்து இந்த ரூம் டூரை வந்து நம்ம பார்த்துடலாம் வாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா டபுள் ஃப்ளோர் வச்ச வில்லாவும் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது தான் நம்மளோட இந்த வில்லா. நம்ம வில்லா நேம் வந்து காக்டைடு. இங்கே இருக்கிற எல்லா வில்லாக்குமே ஒரு வில்லாக்கும் ஒரு பேர்ட்ஸ் நேம் வந்து வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வுட்டில் தான் வந்து இதோட ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. இது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு சீட்டிங் ஏரியா மாதிரி இருக்குது. ஹேண்டில் கூட பாருங்களேன் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. சரி, ஓப்பன் பண்ணிடலாமா? ஹாய், வெல்கம். பார்த்து போ. போனதுமே ஸோ என்ட்ரு ஆனதுமே வந்துட்டு ஒரு டீபாய் வித் அழகா ஒரு திவான், அதுக்கு அப்படியே ரைட் சைடில் ஒரு பெட். ஸோ இந்த திவானுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு டிவி யூனிட். இங்கே நிறைய ஸ்டோரேஜ் இருக்கு. ஸோ ரைட் சைடு போனோம் அப்படின்னா ஒரு சின்ன வாக்கிங் கிளாசட் இருக்கு. ஸோ இங்கே ஒரு பெரிய கபோர்டு. ஸோ இங்கே ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள், மிரர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் ரெஸ்ட் ரூம்.
என்னதான் பர்த்டே வந்து நமக்கு இருந்தாலும் நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் ஒரு டோட்லர் மாமா இருந்துட்டு அது கண்டிப்பா முடியாது. ஸோ அவங்க பின்னாடியே தான் நம்ம ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்மளோட ரிலாக்ஸ் என்ன மேக்சிமம் அப்படின்னு பார்த்தா அவங்க நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலும் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிதான் பாப்பா வந்து அவங்க பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்படி நான் கொஞ்சம் சில் பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். இந்த குட்டி பசங்கெல்லாம் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காங்க. எனக்கும் ஆசையா இருக்கு ஓட்டணும்னு. ஜாலியாக ஓட்டிட்டு வராங்க பாருங்க. நமக்கும் ஆசையா இருக்கு. நம்மளும் இப்போ போயிட்டு ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு சைக்கிள் ஓட்டுறோம். நான் குளிக்க போகிறதில்ல, டேடியோட லிட்டில் பிரின்சஸும் குளிப்பாங்க. நான் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு நம்மளும் சைக்கிள் ஓட்டலாம். ஐயோப்பா, வீடியோவில் லிப்ஸ்டிக் பயங்கரமாக டார்க்காக தெரியுது. நான் அந்தளவுக்குலாம் போடவே இல்லை. அது கேமராவோட இதுலேயே சேர்த்து அவ்வளோ டார்க்காக தெரியுது. ஸோ இப்போ நான் எதுக்கு போயிட்டுருக்கேன், நான் ஃபோனை கார் மேலேயே வச்சுட்டு வந்துட்டேன். இங்கேருந்து ரொம்ப தூரம் நடந்து போகணும். அதனால உங்கள் கூட பேசிக்கிட்டே நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ என்னோடய அவுட்ஃபிட் பற்றி அப்படியே உங்ககிட்ட சொல்லிடவா. இது வந்து இந்த டிஷர்ட் எடுத்து 3 years பேக் இருக்கும். ஈஸி பையில் வந்து எடுத்தது. இதே மாதிரி தான் ஒரு ட்ரிப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணது. பார்த்தா வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிடுச்சா, அதனால் அந்த ட்ரிப் வந்து அப்படியே நாங்கள் கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ எடுத்தது. ஸோ இப்போ வந்து ஒளிஞ்சிருந்துச்சு கபோர்டில், அதை தேடி கண்டுபிடிச்சி இப்போ வந்து அது யூஸ் ஆகிருக்கு. எனக்கு நல்லா இருக்கா, கொஞ்சம் மங்களகரமாகவும் இருக்குது, ட்ரெண்டியாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, எனக்கு கை வேற இருக்குது. ஸ்விம்மிங் பூல் இருக்கிற ஏரியா வந்து நல்லா நீட்டா தான் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பாப்பாக்கு வந்து நார்மலாவே வந்து தண்ணினா அவ்வளோ பிடிக்கும். வீட்டுல எப்ப பார்த்தாலும் தண்ணியில விளையாடுவாங்க. குளிக்க வைக்கிறோம் அப்படின்னாலும் தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இங்க வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா மேடம்க்கு வந்து அவ்வளோ பயம், ரொம்ப பயந்துட்டு அழுதுட்டே இருந்தாங்க. விளையாடணும்னு ஆசையா இருக்கு, ஆனா பயமாவும் இருக்கு. அப்படின்னா நான் என்ன பண்றது? அதனால அவங்க பயப்படாத மாதிரி மட்டும் கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவை குளிக்க வச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. பக்கத்துல ஒரு கேரளா ஃபேமிலி ஸ்டே பண்ண வந்திருந்தாங்க. அவங்க கூட பாப்பா நல்ல மிங்கிள் ஆயிட்டாங்க. பசங்க கிரிக்கெட் பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. நான் விடலன்னு சொல்லிட்டு எவ்வளவு சோகமா ஃபேஸ வச்சு என்ன பாத்துட்டு இருக்கா பாருங்க. நாங்க பார்க்குக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை வந்து கூட்டிட்டு வந்திருக்கோம். உள்ளேயே வந்துட்டு பார்க்கும் இருக்கு. ஸோ கிட்ஸ் வந்து பிளே பண்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய திங்ஸ் வந்து அது உள்ள இருக்கு. பாப்பாவுமே அங்க போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. முடிச்சுட்டு இண்டோர் கேம்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பிளே பண்றதுக்காக போயிருந்தோம். ஸ்டாஃப் அனுப்புறோம் உங்களுக்கு கைட் பண்றதுக்குன்னு சொன்னாங்க. பட் யாருமே அனுப்பல. நாங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேட்மிண்டன் வந்து பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் லஞ்ச் டைமே வந்துருச்சு. அங்க இருக்க ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ணிட்டோம். ரூம் சர்வீஸே பண்ணிட்டாங்க. லஞ்ச் டேஸ்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒன்றும் நல்லாதே, ஸ்லோவாக தான் வரும். வேகமா வந்துரு. இல்லை அப்படித்தான் இருக்கும். தனியாக இருக்கிறத விட இதில் தான் வேகமாக வரும்.
இப்போ குயிக்கா இந்த டைகூன் ரிசார்ட்டோட ரிவ்யூ ஒன்று கூட நான் ஷேர் பண்ணிடுறேன். எனக்கு பாத்தீங்கன்னா 10 out of 6 தான் வந்து நான் வந்து இதுக்கு மார்க் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் ஒரு ரிசார்ட் அப்படின்னாலே நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும், ஒரு நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் கிளீனினஸ் வந்து நல்லா இருக்கும், சரௌண்டிங்ஸ் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைப்போம். ஸோ அது எல்லாமே வந்து அங்க சூப்பரா கிடைக்கும் நமக்கு போனோம் அப்படின்னா. பட் நமக்கு அங்க எங்க டிசப்பாயிண்ட் ஆகுது அப்படின்னா அவங்க என்டர்டைன்மெண்ட்காக சொல்ற விஷயங்கள் வந்து சிலது ஆக்சசபிளே இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் மினி தியேட்டர், பேர்ட்ஸ் ஃபீடிங் அண்ட் ஜிப்லைனிங்லாம் கூட இருக்குன்னு சொன்னாங்க. பட் அங்க போய் பாக்குறப்ப அந்த மாதிரி எதுவுமே ஆக்சசபிள் இல்ல, மெயின்டெனன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இதெல்லாம் நமக்கு லைட்டா வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகுது. நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து தானே பே பண்றோம். சோ நீங்க அங்க போறீங்க அப்படின்னா இப்பெல்லாம் அதெல்லாம் சரி பண்ணிட்டாங்களா, வந்துருச்சா அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் வந்து நல்லா கிளாரிஃபை பண்ணிட்டு போய் அங்க ஸ்டே பண்ணலாம். ஓவராலா பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு 10 out of 6 வந்து இதுக்கு மார்க் கொடுக்கலாம். ஒரு குரூப்பா ரிலாக்ஸா சில் பண்ணிட்டு வரணும் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் தான் இது. அப்படியே கேட்ட திறக்கிற வாட்ச்மேன் மாதிரியே இருக்கு. ஸோ இதுதான் இந்த பர்த்டே ஹவுஸ் ஸ்வீட் எப்படி இருக்குன்னு சொன்னீங்க. நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம் எங்கள் ஊருக்கு. பாய் டைகூன். பாய் பாய் டைகூ. அப்படியே கட் பண்ணி ஓபன் பண்ணோம்னா பெரிய சர்ப்ரைஸே என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்தாங்க. ஆக்சுவலா தேனி ரீச் ஆயிட்டு டின்னர் வந்து ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான். அங்க போய் பார்த்தா அம்மா தம்பி ஒய்ஃப் எனக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கேக்கோட. தி பெஸ்ட் பார்ட் என் பர்த்டே அன்னைக்கு இதுதான் நினைக்கிறேன். என்னை விட பாப்பாவுக்கு செம்ம ஹாப்பி என் அம்மாவை பார்த்துட்டு. மார்னிங்ல இருந்து என் கூடவே தான் இருந்தாங்க. எப்படி பிளான் பண்ணாங்கன்னு தெரியல. எனிவே ஐ எம் வெரி ஹாப்பி. Happy birthday to you. ஹாப்பி பர்த்டே காக்கியா. உண்மையான பேரு நான் ஏன் இவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணேன் அப்படின்னா எல்லா பர்த்டே அப்பவுமே அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிடுவேன். மார்னிங் இன்லாஸ் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். சோ அம்மா கிட்ட வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி லைட்டா எனக்கு ஃபீலிங் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஃபைனலா அம்மா கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கினது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பி. அண்ட் எனக்கு கிஃப்ட் வந்து ஹஸ்பண்ட் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் vlogல வந்து உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஹாய், இப்போ தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.